பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இன்னைக்கு சமையல் அறைக்கு போய் சமையல் எண்ணெய் எடுத்த உடனே எனக்கு வேதத்துல ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சுங்க. ஆமாங்க, அதாவது எலிசா ஐயா கிட்ட ஒரு முறை தீர்க்கதரிசியின் புத்திரர்ல ஒருத்தரோட மனைவி ஐயா கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. அதாவது, ஐயா ஐயா, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த தீர்க்கதரிசி புத்திரர்ல ஒருத்தரோட மனைவி தான் நானு. என் கணவர் இப்ப உயிரோடு இல்ல. அவர் எவ்வளவு கடவுளுக்கு பயந்தவர் தெரியும். ஆனா எங்க வாழ்க்கையில கொஞ்சம் தெரியாம கொஞ்சம் கடன் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, கடனை கொடுத்தவங்க என்னோட 2 குமாரர்களையும் அடிமை எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து விடுவீங்க அப்படின்னு உதவி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு எலிசா ஐயா சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு கூடவே ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்ககிட்ட என்னமா இருக்கு? கூட எண்ணெய் இருக்கு ஐயா, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. உடனே எலிசா ஐயா சொல்றாரு, வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்திரம் வாங்கி அதுல அந்த எண்ணெயை ஊற்றுமான்னு. அந்த அம்மாவும் அதே மாதிரி செய்யறாங்க. கடைசியில அதுவும் கதவை பூட்டிக்கிட்டு செய்யறாங்க இந்த வேலைய. கடைசியில கொஞ்சம் எண்ணெய் இன்னும் ஊத்தலாம் அப்படின்னு ஆசைப்படும் போது பாத்திரம் இல்லைன்னு பிள்ளை சொல்றாரு. உடனே அந்த எண்ணெய் ஊத்துறது நின்னு போயிடுங்க. எலிசா ஐயா கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன், பாத்திரம் எல்லாம் நிரம்பிடுச்சு, இப்ப அடுத்து என்ன செய்யணும்? அதுக்கு எலிசா ஐயா சொல்றாரு, அந்த மத்த பாத்திரத்துல எல்லாம் ஊத்துனல, இந்த எண்ணெய்களை உன் கடனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வித்துரு, மிச்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீ ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்களேன், ஒரே இமை பொழுதுல ஒரு அம்மா எண்ணெய் கடைக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூடங்க இப்படிதான் நமக்கு போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது அங்க இங்க ஓடாம இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஒரு எண்ணெய் வச்சிருக்கிறாருங்க. அந்த எண்ணெய நம்ம மேல ஊற்றினாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் யாரு முன்னாடி? சத்துருக்களுக்கு முன்னாடி. சங்கீத 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவன் இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக உங்கள் தலையை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உயர பண்ண போகிறார். God bless you all.